சுஷ்மி என்னவா அப்பா ஒரு சர்ப்ரைஸ் என் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? கஸ்டமர் ஃபோன் பண்ணாருமா எனக்கு, நான் வாங்கிட்டு வரேன் எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு. அதான் ஆன் பண்ணி வச்சது. அப்படின்னா தான் வாங்கிட்டு வராரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா இந்த பாம்பே ஃபுட் கோர்ட்ல ரம்ஜானுக்கு அந்த இஃப்தார் ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு பாத்தியா, அது ஃபுல்லா வாங்கி கொடுத்துருக்காங்க போல. இங்க பாத்தியா உங்க ஃப்ரெண்டா? பூந்தமல்லில இருந்து அப்பா ஃப்ரெண்ட் கூட எவ்வளவு சூப்பரா இருக்காரு பாத்தியா. எல்லாம் வாங்கி ஃப்ரூட் கஸ்டர்ட் இது. இரு ஃபர்ஸ்ட் என்னென்ன வந்து இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாப்பா? 5 மணி தானே ஆகுது. 3:30ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 3:30ல இருந்தே ஸ்டார்ட்டா? சம இங்க இருந்து எவ்வளவு பேர் வந்து இங்க வீடியோ எடுக்கிறாங்க தெரியுமா? பாம்பே ஃபுட் கோர்ட் இங்க இருக்கு ஐஸ் ஹவுஸ்ல. சுஷ்மி அப்பா வாங்கி கொடுத்த சர்ப்ரைஸ் அவங்க ஃப்ரெண்ட் அவர் கொடுத்திருக்காங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க சொல்லி ஓபன் பண்ணி பாத்துடலாமா? ஓகே. பாம்பே ஃபுட் கோர்ட். பாம்பே ஃபுட் கோர்ட் சுருட்டி இருக்கிறத பார்த்தோன்னே தெரியுது. இது என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். இது வந்து ஃப்ராங்கி அந்த மாதிரி ரோலா தான் இருக்கும். ஓபன் பண்ணி இல்ல ஷவர்மா ரோல். சூடா இருக்கு. பாதி பேர் வேற தெரியாது நமக்கு. ஓபன் பண்ணாதான் தெரியும். ஓபன் பண்ணி பார்த்து தான் அதோட பேரெல்லாம் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறேன். வாவ் சுஷ்மி இது என்ன? இது என்னடா சொல்லுவாங்க? எல்லாமே சிக்கன்ல பண்ற சிக்கன் கபாப். கபாப் பால அப்படியே விட்டுருக்கேன். இது என்னது? இது டிக்கா. டிக்கா சிக்கன் டிக்கா. இதுல எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனியன்லாம் வச்சிருக்காங்க. கேப்சிகம்லாம் போட்டு பண்ணிருக்காங்க. வாவ் சிக்கன். இங்க அப்பாவை தான் கேட்டேன். பால்கோவா எதுவும் கலந்தாங்க? அது பால்கோவா இல்ல, சீஸ் பாலா. ஏய் இங்க பாரு பாக்கெட். இது சமோசாவா கறி வடையா? இது பாரு என்னவோ திடீர்னு எனக்கு பேர் தெரியாதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அப்பா. இது பேர்லாம் நீங்க தான்ப்பா சொல்லணும் தெரிஞ்சவனா. ஏன்னா நான் இதெல்லாம் அதிகம் சாப்பிட்டதெல்லாம் கிடையாது இது. ஆனா இதுல எல்லாமே கீரை எல்லாம் போட்டு மசாலா போட்டு பண்ணிருக்காங்க. மண்ணடியில தான் ஆக்சுவலி வந்து ஃபேமஸ்னே எல்லாம் நினைச்சாங்க. இது லாலிபாப் எனக்கு தெரியும். லாலிபாப் சிக்கன். ஆனா இப்ப இங்கேயே நம்ம ராயப்பேட்டாலே வந்து பாம்பே ஃபுட் கோர்ட்ல அதே மாதிரி ஃபேமஸா இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்களாம். அங்கதான் வாங்கியிருக்காங்க. இங்க பத்தியா பால் சீஸ் பால், சிக்கன் சீஸ் பால். இது என்ன ஒரு இது சின்னதா உருட்டி வச்சு இது நான் பாக்குறேன் ஓபன் பண்ணி. திடீர்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தாலே ஒண்ணுமே புரியாதுப்பா. வீட்லயும் இன்னைக்கு நிறைய செஞ்சு வச்சிருக்கேன். இவரும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு சமையலே செய்யாம ரெஸ்ட் எடுத்திருப்பேன் நானு. ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒருவேளை வெடிகுண்டா இருக்குமோ. இவரு அங்கே சாப்பிட்டுருக்கலாம். இவரு பேர் நம்மளுக்காக எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்துட்டாரு. ஒண்ணு கூட சாப்பிடாம. கஸ்டமர் பூந்தமல்லில இருந்து. வா இது என்னது? இது இந்த சிக்கனா? என்னது இது? என்ன மலாய் சிக்கனா? அதுதான் நினைக்கிறேன். கிரீம்லாம் போட்டு சிக்கனு. வெடிகுண்டா இருக்க போதுமா? எங்களுக்கே அது ஓபன் சரி ஃபர்ஸ்ட் இது எல்லாமே என்ன பேர் தெரியாம அப்பா வாங்கி வந்துட்டாருப்பா. எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன பேருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கமெண்ட்ஸ்ல சொல்றேன். இப்பதான் இருந்து இது பாத்தீங்களா சிக்கன். இதை பிரிச்சிடலாம். என்னன்னு இது பால்கோவா ஏதோ போட்டாங்க. இது மாதிரி அத மலாய். அது மலாய் சீஸ். அதுதான் நமக்கு தேவையானது. இதுதான் என்னதுன்னு பார்க்கலாம். நாலா கட் பண்ணது ட்ரெடிஷனல் ஸ்வீட். இது ஸ்வீட்டா? பால்கோவா வச்சு தருவாங்க. இதுதான் அப்பா சொல்லிருக்காரு போலமா. பால்கோவா போலி. வாவ் ரம்ஜான் ஸ்பெஷல். பாசுந்தி. ஆமா ரெமடில இது கட் பண்ணுமா. அத ஃபர்ஸ்ட் கட் பண்ணுமா. வேற என்ன இருக்கு? பூரி மாதிரி தான் ஃப்ரெண்ட் வீட்ல செய்வாங்க. அது பூரி மாதிரி சுட்டு நடுவுல பாயாசம் ஊத்துவாங்க. பாயாசம் இல்ல இது. அது கையில நான்வெஜ்ல அந்த தொடச்சியா ஃபர்ஸ்ட். அடுத்தது இது என்னதுன்னு பார்த்தா வாவ் ஃப்ரூட் கஸ்டர்ட். சூப்பரா இருக்கு ஜில்லுன்னு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். இதுக்கெல்லாம் அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும் போல இருக்கு. எஸ். இவ்வளவு ஃபுட் கொடுத்ததுக்கு. இது பெரியது ஃப்ரூட் கஸ்டர்ட். இத இருங்க ஸ்பூன்ல நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். தீபாவளிலாம் வந்து எப்படி எல்லாரும் பட்டாசுக்கு குஷியா வராங்களோ, ரம்ஜான் வந்து ஸ்நாக்ஸ் வெரைட்டி. எவ்வளவு வெரைட்டி. பிரியாத பிரிக்கணும். தோசை மாதிரி இல்ல அப்படிதான் கட் பிரிச்சி இல்ல இப்படி கட் பண்ணி தான். இது என்ன தெரியுமா? இது ஃபர்ஸ்ட் பூரி மாதிரி செஞ்சு அதை ஜீரால போட்டு அதுக்குள்ள வந்து இங்க பாத்தீங்களா பால்கோவா மிக்ஸ் வச்சு அழகா இது பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. இது நம்ம சந்திரகலா சூரியகலா ஸ்வீட் இருக்குல்ல. என்ன இதுனே எனக்கு தெரியல. நீ ஓவரா ஸ்வீட் சாப்பிடுற. எது நான் எங்க வாயிலே வைக்கல. அது நீயே சொல்லி. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ட சொல்லு பார்க்கலாம். எப்பவே கொஞ்சோண்டு டேஸ்ட் பாப்போம். அவ்வளவுதான். நான் எதுமே இதெல்லாம் போட்டுருக்காங்க. அப்பாக்கு ஸ்பூன் கூட நட்ஸ்லாம் போட்டுருக்காங்க. இது பாத்தீங்களா இப்படிதான்ப்பா வரும். கிட்ட கம்மிக்கு. இது ஸ்வீட் சூடா இருக்கு. நல்லா சுட சுட போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நட்ஸ்லாம் போட்டு.
இதெல்லாம் நீங்க ஷவர்மா மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? நாங்க ஸ்வீட்லயும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஸ்வீட்ல செஞ்சிருக்காங்க இது. இந்தா அப்படியே இப்ப 4 பேரும் ஷேர் போட்டு சாப்பிட போறோம். மேல் நோக்கு பார்வையில இருந்து ஒருத்த பாத்துங்க. 4 பேர் இப்படி வைக்கிறோம், அப்படி எடுக்கிறோம். அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்றது இல்ல. இந்தா அப்படியே உரி குத்துற வேண்டியதா குச்சிலேயே வச்சு. 2 சிக்கன். சுஷ்மி, நீ சின்னதுல அம்மா கிட்ட லாலிபப் வேணும்னு கேட்பேன். நான் என்னால அப்ப குட்டியா தான் வாங்கி தரேன். சின்னது வாங்கி தரேன் பாத்தியா? உனக்கு பெரிய லாலிபப் இந்தா உனக்கு அம்மா தரேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? சொல்லு. இந்தா ஷாம் நீ சொல்லு. இது 2ஆ இருக்கறதுனால நம்மள புட்டு தான் சாப்பிடணும். ஆனா அந்த முறுமுறுன்னு என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. அததான் சொன்னேன்ல, அந்த இதெல்லாம் போடுறாங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா பிரெட்குள்ள வந்து ஸ்டஃபிங். இது நான் வராது அடி. இது குச்சில பிரெட்டுக்குள்ள ஸ்டஃபிங். நான் டிக்கா சாப்பிட்டே டேஸ்ட் சொல்றேன். சிக்கன் பைல வந்து அந்த இது ஏஎஸ்எம்ஆர் வீடியோ மாறிட போகுது. முறு சவுண்டு. ஆனா எல்லாமே ஒரே மெத்தட் தான்மா. மெத்தட் ஒண்ணுதான், ஆனா டேஸ்ட் டிஃபரெண்ட். ஷேப் மட்டும் தான் வேற. சிக்கன் 60 அந்த பால்லயுமே இதே ஸ்டஃபிங் தான் வச்சிருந்தாங்க. இந்த பிரெட்டுக்குள்ள ரவுண்டா வச்சிருக்காங்க. கொஞ்சம் சிக்கன், அதுல வந்து கொஞ்சம் பச்சை பயிரும் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு. அதனால தான் கச்சி சாப்பிட சொல்ல கொஞ்சம் முறுமுறுன்னு அது மாதிரி வருது. இந்தியா கத்தினுக்குது. இது நல்லா இருக்கு. நீ சாப்பிடு. இந்த பாக்கெட் சிக்கனும் சூப்பரா இருக்கு. சிக்கன் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட்டும் நல்லா இருக்கா சாமி? நான் ஸ்வீட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். சூப்பரா இருக்கு. கடைக்கு ஓடுறேன். சாப்பிடுப்பா. வா ஷாம் அதை அன்பாக்சிங் பண்ணு. ஜி பூம்பான்னு சொல்லி பிரியா. சீஸ் தான் உழப்புது. சீஸ் கரெக்டாக இருக்கும். உடனே கையில் எப்படி கரெக்டாக புச்ச பத்தியா? சாப்பிடு. இதுவும் அதே மாதிரி தான் மொறுன்னு அந்த ரோல். இப்போ நீ என்ன ட்ரை பண்ற? இந்த இதுதான் சொல்லலாம். உன்னை வந்து நான் பில்லோவை ட்ரை பண்ண சொன்னேன். இப்போ இது ஆரிச்சுனா கூட இந்த மாதிரி கிறிஸ்பியா இருக்கு சொல்ல, அது எப்பவுமே முறுமுறுன்னு இருக்கும்ல. அதனாலதான் இதுல அந்த கார்ன்லாம் நுணுக்கி போட்டு மேல வந்து இதுவா வச்சிருக்காங்க. தெரியாது முறுமுறு என்ன தெரியுமா? சிக்கனு பச்சை மிளகா குட்டி குட்டியா கட் பண்ணி அதுதான் நிறைய அப்படியே. இது வந்து புதினா சீஸ் வச்சிருக்காங்க இதுல. என் பெற்ற எல்லாமே மொறு. ஆமா, அதே ஸ்டஃபிங் தான் பிரெட். ஆனா வந்து மேல கிரீன் கலர்ல ஏதோ போட்டிருக்காங்க. அதான் புதினா ஃப்ளேவர் அதெல்லாம் வரும். உள்ள இப்படிதான் இருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி? என்ன டிஃபரன்ஸ் தெரியுதா? கொஞ்சம் மின்ட் ஃப்ளேவர் இருக்கு. அப்புறம் அது மேல ஏதோ அந்த கஸ்தூரி மேத்தி நிறைய போட்டிருக்காங்க. சேமியா மொறுன்னு. எது சேமியா? மேல பாரு ஃபுல்லா சேமியா. அப்ப ஃபுல்லா சேமியா. ஓ, அந்த இந்த சேமியா போட்டிருக்காங்க, ருமானி சேமியா. உங்களுக்கு குட்டி குட்டியா வரும் பத்தியா? இது ஓகே தான். ஆனா ஃபுல்லா இந்த ஷீட் வச்சிருக்காங்க. இது சீஸ் உள்ள வச்சிருக்காங்க. இது எல்லாம் சிக்கன் தான், அந்த ஃப்ளேவர் தான் மின்ட் ஃப்ளேவர். இது நீ நல்லா சாப்பிட்டு பாரு. மட்டன் மாதிரி தெரியுது. இது 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 பார்த்து சாப்பிடு. இது சிக்கன் மாதிரி தான் தெரியுது. அது சாப்பிடுங்கறானே அவன். ஸ்வீட்டை கூட எனக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும் ரொம்ப. சரி இரு இது இந்த குச்சில என்ன இருக்குன்னு பாத்து. இந்த குச்சில என்ன இருக்குன்னு பாத்துறேன். மட்டன் அந்த மாதிரி இருக்கு. பஜ்ஜி இது. மட்டன் இப்படி செய்ய மாட்டாங்களா? இது வந்து என்னன்னா ஃபுல்லாவே சிக்கன் பஜ்ஜியா? ஆமா, சிக்கன்ல வந்து இங்க பாருங்க எல்லாம் ஃபுல்லா சதை தான். சிக்கன் சதையை வச்சு இது மாதிரி இன்னொன்று மொறுன்னு வச்சுருந்தாங்கம்மா மண்ணடியில். அது பேர் ஹங்கம்மா சிக்கனா. குச்சி ஃபுல்லாவே சிக்கனா? குச்சி ஃபுல்லாவே பெரிய அப்படியே போன்லெஸ் சிக்கனை எடுத்து அதுல மசாலா எல்லாம் புடிச்சு அதை வந்து டிக்கா பண்ணிருக்காங்க. ஃபுல்லாவே சிக்கன். இப்போ இது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இது என்னது? இது ஸ்ப்ரிங் ரோலா? சிக்கன் கபாப்பா. இதுல ரொம்பவே இது இருக்கு மசாலா. மீன் இல்லை, சிக்கன் தான் ஃபுல்லா. மலாய் கபாப் எப்படி இருக்கு? நம்மளா பேர் வச்சுருந்தோம். அதுதான் நீங்க மைனஸ் வச்சு சாப்பிடுவீங்கல்ல, அது பதிலா அவங்களே அது மைனஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேஸ்ட் தான் கிரீமி மலாய் ரோல். ஆமா, ஆனா இதுல ஓவர் மசாலா சாசேஜ் மாதிரி இருக்கு. ஓவர் மசாலா இருக்கு. ஏய் இது சோட்டு, நான் இங்க தான் இருக்கேன். எங்க கத்தின்னு இருக்கேன், இங்க வா. மலாய் ரோல், ஃப்ரையிங் மலாய் ரோல். இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஜூஸோ இல்ல ஒரு லிம்கா அந்த மாதிரி என்னது ஃபேண்டா அது மாதிரி ஏதாவது குடிச்சே ஆகணும். எல்லாம் மசாலா. இது ஃப்ரூட் கஸ்டர்ட். இந்த ரோல் சாப்பிடவே இல்லை. எது ரோல்? இந்த ஸ்வீட்டு எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு சூப்பரா ஒன்றுபடி ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பரா இருக்கும்.
பார்த்து எடுக்கணும். ஃபைனலி சிக்கன் டிக்கா காரமா இருந்துச்சு. எப்படிமா இருந்துச்சு இது? அதுதான் அது. அது கரெக்டா இருந்தது, சூப்பரா. இது தாண்டி எனக்கு ஒரு ஓவர் மசாலா மாதிரி தெரியுது. அந்த இது மலாய் இது சொன்னீங்க அதுவா? அதுதான். அது அப்படியே கட் பண்ணி கொடுமா. இது நார்மல் தான் சிக்கனு. எது? அது சிக்கன் 65 மாதிரி தான். ஆனா அந்த இது புகையில வச்சு தருவாங்கல்ல. பார்பிக்யூ. நீ ரொம்ப சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் தான் எடுத்தேன். ஆனா இது வந்து அதிகம் நான் சாப்பிட மாட்டேன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓவர் ஸ்வீட் பால்கோவா அதிகமா வச்சிருக்காங்க, நிறைய இருக்கு. அப்ப அது எங்களுக்கே. நீங்களே சாப்பிடணும். இதுவும் சூப்பரா இருக்கும். ஓகே, இது வந்து சர்ப்ரைஸா வந்ததுனால இந்த ரிவ்யூ எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எங்களுக்கே தெரியாது பேர்லாம் ஏதோ வச்சு. பட் ஓகே ஓவராலா. ஆனா பிரைஸ்லாம் எவ்வளவுன்னு தெரியல. அப்பா இருந்தாதான் தெரியும். அது ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்து கேட்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அமோகமா இருந்துச்சு. இது எதிர்பார்க்காத திடீர்னு கிடைச்சதுப்பா. இப்படிதான் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருப்போம், ஏதாவது வாங்கி தருவாங்களான்னு சொல்லிட்டு. வீட்டுல எல்லாரும் சொல்ல எல்லாமே இந்த மாதிரி வந்து சேரும். எனக்கு மெயின் வந்து நான் லாலிபாப் அது பிடிச்சிருக்கா. பேர் எனக்கு அது பிடிக்கல. பாக்கெட் சமோசா பில்லோ மாதிரி இருக்கு. உள்ள வந்து சமோசாவே கிடையாது, எல்லாம் பிரெட். அந்த சீஸ்ல இது வச்சிருக்காங்க, ஷீட் வச்சிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது நேம் தெரிஞ்சா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இது அப்படியே வந்து சிக்கனுடைய சதையிலேயே அந்த மசாலா எல்லாம் வச்சு வச்சிருக்காங்க. அதான் பஜ்ஜி சிக்கன் பஜ்ஜின்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் நாங்க போய் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி இத சாப்பிட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. இன்னைக்கு எங்களுக்கு சரியான வேட்டை தான் நினைக்கிறேன். ஸ்நாக்ஸ் வேட்டை, எதிர்பார்க்காத வேட்டை. ஓகே, இல்ல உங்களுக்கு இதுல எது பிடிக்கும்னு சொல்லிட்டு, இந்த டிஷ்ல எல்லாம் எது பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.